நான் உதயகிருஷ்ணா. நான் செந்தில் மெட்ரிக் பள்ளியில் படிக்கின்றேன். நாங்கள் பள்ளியில் தான் நிறைய சவாலை பார்க்குறோம். அதுவும் மெயினாக இந்த வாரத்தில் 6 நாளுமே எல்லா நாளுமே கடைசி பீரியட், அதாவது அது 0 பீரியடுன்னு சொல்லுவாங்க. அதில் எல்லா பீரியடுமே டெஸ்ட்டு தான் வைப்பாங்க. டெஸ்ட்டு வைக்கலன்னா அது ஒரு அதிசயம்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தா ஹோம்ஒர்க்கை முடிக்கலன்னா நாளைக்கா போய் மேம் கிட்ட அடி வாங்கணும். இதில் ஒர்க் டன்ல எழுதிட்டு 2 தடவைக்கு மேலே வந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். ஒரு தடவை வந்தால் பிரின்சிபல் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். இதில் இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்கூலை கண்டுபிடிச்சவன் யாருன்னு தெரில, அவனை தான் ஃபர்ஸ்ட் உதைக்கணும். அடுத்தது இந்த எக்ஸாமு. அந்த எக்ஸாமில் 491 மார்க் எடுத்தால் மீதி 9 மார்க் எங்கடான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் கடந்து உங்ககிட்ட வந்தால் நீங்கள் ஏன்டா ஃபோன் பார்க்குற, இதை பண்ணுற அதை பண்ணுறான்னு சொல்லி திட்டுறீங்க. அந்த மாதிரி திட்டாமல் எங்களோட அன்பாக பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக அவர்கள் சந்திக்கக்கூடிய போராட்டத்தை மிக அழகாக தன்னுடைய பாணியில் தன்னுடைய போக்கில் தெரிவித்த உதயகிருஷ்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் சொல்வது போல நான் முன்பாக சொல்லியிருந்தேன், நாங்கள் படிக்கும் நேரத்தில் பெற்றோர்கள் பார்த்துவிட்டால் அது 8வது அதிசயம் என்று. அதே போல் அவர் சொல்லியிருந்தார், இந்த பரீட்சைகள் நடக்கவில்லை என்றால் அதுவும் அதிசயம்தான். ஏனென்றால் அதையும் நாம் 9வது அதிசயமாக சேர்த்து கொள்ளலாம் இன்றிலிருந்து. அடுத்ததாக பேச சிவசங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவசங்கர். நாங்கள் வீட்டில் படிக்கலனாலும் எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு கேட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறதை மட்டும்தான் பார்ப்பாங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணுன்றதே பார்க்க மாட்டாங்க. சண்டேவும் கிளாஸ் தான் வைப்பாங்க. இன்றைக்கி நான் அதிசயமாக லீவ் விட்டுக்கிறேங்க. அவ்வளோதான், நன்றி. இவர் கூறிய அதிசயத்தையும் 10வது அதிசயமாக சேர்த்துக்கொண்டு சிறப்பாக பேசிய சிவசங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.